ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு நெக் டிசைன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன வீடியோவில் எப்படி ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்கள் நெக்லைன் மார்க் பண்ணும்போது ஸ்கேல் வச்சு அந்த லைன் போட்டுக்கோங்க. நெக்லைன்லாம் வளைவு தவிர மற்றதெல்லாம் ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் நேராக வரும். நான் சில்வர் கலர் ஜரி எடுத்திருக்கேன். அதில் 2 லைன் செயின் போட போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம இந்த லைனில் தான் போடணும், இந்த லைனில் போடக்கூடாது. இது கட்டிங்க்கு போயிடும் அந்த லைனு. அதே மாதிரி மேலே இருக்க லைன்லேயும் போடக்கூடாது. பாருங்கள், செயின் நான் இப்போ நடுவில் இந்த இடத்துலேருந்து போட போகிறேன். ஏன்னா அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அந்த கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல தான் ஸ்டிச்சிங் வரும். அது ஸ்டிச்சிங் போடும் போது நம்மளுக்கு அந்த ஆரம்பித்த இடத்துல ரொம்ப ஹோலாக தெரியும். இல்லைன்னா ஆரம்பித்த இடத்துல சரியாக ஈவனாகவே இருக்காது செயின். அதனால் நான் கொஞ்சம் தள்ளி போடுறேன். இப்படி தள்ளி போடும்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தா நீட்டாக இருக்கும். பாருங்கள், முடிக்கும் போதும் அந்த சைடில் கொஞ்சம் மேலாக அந்த கோட்டுக்கு மேலே தள்ளி 2 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்புறேன். நம்ம அந்த கோடோடு போட்டோம் அப்படின்னா பாருங்கள், நம்ம டர்ன் பண்ணும்போது இந்த ஒரு செயின் கொஞ்சம் அந்த நாட் விழுந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் தெரியாது. இது நம்ம முடிக்கும் போது எண்ணாட் போடும் போதும் அந்த எண்ணாட்லாம் தெரியாத இருக்கும். பீடுக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக கோடு போட்டதோடு முடிச்சிக்கலாம். பீடு ஒர்க் போடும்போது மட்டும் இந்த மாதிரி செயின் ஒர்க்கு போடும்போது 2 செயின் தள்ளி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஷோல்டரில் மடித்து தைக்கும் போது நம்மளுக்கு அந்த பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்தது லோட் ஸ்டிச் பார்ப்போம். லோட் ஸ்டிச் பாருங்கள், லோட் ஸ்டிச் நீங்கள் பக்கமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மெலிசாக வரும். இந்த செயின் ஃபஸ்ட்டு போடணும். செயின் எனக்கு மெலிசாக வேணும் அப்படின்னா நீங்கள் பக்கமாக இந்த லோட் ஸ்டிச்சுக்கு அடியில் செயின் போட்டு தான் போடணும். லோட் ஸ்டிச் மேலே, அதாவது பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து அது மேலே போடணும் அப்படின்னா அதை ஒட்டியே வச்சுக்கலாம் பைப்பிங் த்ரெட்டை. இப்போ நம்ம பைப்பிங் த்ரெட் இல்லாத போடுறோம் அப்படின்னா பாருங்கள், இந்த ஒட்டியே வச்சுருக்கேன் பாருங்கள். ஒட்டியே செயின் போட்டிருக்கேன். ஒரு ஸ்டிச்சு கேப்பு தான் இருக்குது. ரொம்ப மெலிசாக போடணுன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ மொத்தமாக உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல செயின் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி திக்காக போடலாம். ஃபஸ்ட்டு லோட் ஸ்டிச் ஆரம்பிக்கும் போது ஒரு செயின் போட்டு இந்த ஓரத்தில் ஒரு செயினோ லாக் செயினோ போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டு லாக் செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லாண்டிங்காக போடணும். ஃபஸ்ட்டு சின்னதாக ஸ்லாண்டிங்காக ஒரு செயின் போட்டு ஒரு லாக் செயின் போட்டு அப்படியே ரிவேர்ஸ் இழுத்துட்டு வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டைமும் லாக் செயின் இந்த பக்கமும் லாக் செயின் போட்டு டர்ன் பண்ணணும், இந்த பக்கமும் லாக் செயின் போட்டு டர்ன் பண்ணணும். அப்படியே இது சின்னதுலேருந்து அப்படியே பெருசு பண்ணிட்டு வரணும். இந்த ஸ்லாண்டிங்காக போடுறோம் இல்லையா, இந்த லைன் பாருங்கள். நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அந்த ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் இந்த லோட் ஸ்டிச் போடுறோம். பாருங்கள், அதே மாதிரி தான் வரும். நான் ஸ்டெம் ஸ்டிச் ஏற்கனவே எப்படி போடுறதுன்னு நிறையா டிசைன்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச் மாதிரியே போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஸ்டிச், இந்த பைப்பிங் இல்லாத லோட் ஸ்டிச் உங்களுக்கு அழகாக வந்துடும். நீங்கள் எப்பயும் லோட் ஸ்டிச் போட்டுட்டு 2 பக்கமும் செயின் போடுங்க. 2 பக்கமும் செயின் போட்டிங்கன்னா தான் பாருங்கள், அந்த நடுவில் அந்த டபுள் செயினுக்கும் இந்த ஸ்டெம் ஸ்டிச் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கும் நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் ஃபில் ஆகும் அந்த செயின் போடும் போது தான். நீங்கள் 2 பக்கமும் செயின் போடும் போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் லோட் ஸ்டிச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் செயின் போடாததுக்கு முன்னாடி இந்த ஸ்டிச் எப்படி இருந்தது. இப்போ செயின் 2 பக்கமும் போட்ட வாட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது பீட் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ சீனி பாசியில் ஒரு லைன் கொடுக்க போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு லாக் செயின் போட்டுக்கோங்க. லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நான் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு இது தான் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், லாக் செயின் போட்டுட்டு 1க்கு 2 லாக் செயின் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஏன்னா பீட் ஒர்க் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது அந்த நாட் வெளியில் வந்துடும். அடியிலேருந்து மேலே அந்த கிளாத்துக்கு மேலே வந்துடும். அப்போ வரும்போது அந்த பீட்லாம் உருவிட்டு வந்துடும். அதனால் நீங்கள் 2 லாக் செயின் போட்டுட்டு போடுங்க. இப்போ பீட் ஒர்க் பண்ணும்போது 2 பீடாக போடுங்க, இல்லைன்னா 3 பீடாக போடுங்க. அதுக்கு மேலே போடாதீங்க. அப்படி போடும்போது என்ன ஆகுனா ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை எடுத்த வாட்டி அந்த பீட்லாம் தூக்கிட்டு இருக்கும். 3 பீடாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ பீடு ஒரு லைன் பீடு கொடுத்துட்டேன்.
அடுத்தது பாருங்கள் 2 சீனி பாசி, அதோட கொஞ்சம் பெரிய பாசி, அப்புறம் 2 சீனி பாசி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்து ஒரு லைன் போட போகிறேன். பக்கத்தில் ஸ்டோன் செயின் கொடுத்து பார்த்தேன், ஆனால் அது அவ்வளோவா எடுக்கலை. ஒயிட் கலர் பீட்னால் எடுக்கலை. அதனால் பீடே வந்து கொஞ்சம் பெரிய பீட்னால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறேன். அடுத்தது அதை ஒட்டியே ஒரு லைன் செயின் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கடுத்தது வந்து சின்ன சின்ன ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி வந்து சீனி பாசி கொடுக்க போகிறேன் ஒயிட் கலரில். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோனை சுற்றி பீட் ஒர்க் பண்ணும் போதும் 2 பீடாக கொடுங்க, இல்லைன்னா ஒரு பீடாக கொடுங்க. நான் 2 பீடாக கொடுக்குறேன். 3 பீடு கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ரவுண்டெலாம் கரெக்டாக வராது. அதனால் 2 பீடாக கொடுங்க சின்ன ரவுண்ட்னால். அப்புறம் இந்த மாதிரி அங்கங்கே பீட் ஒர்க் கொடுக்கும்போது எண்ணாட் போடுவீங்களே, எண்ணாட் போட்டுட்டு நல்லா ஒரு டைம் இழுத்து பார்த்துக்கோங்க பீடு உருவுதான்ட்டு. நம்ம சரியாக எண்ணாட் போடலை அப்படின்னா பீட் வந்து உருவிட்டு வந்துடும். ஃப்ரேம்லேருந்து கிளாத் எடுத்ததும் ஒரு சில நேரத்தில் உருவிட்டு வந்துடும். அதனால் இப்போயே வந்து ஒரு டைமு எண்ணாட் போடும் போது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இழுத்து. மீதி ஸ்டோன் ஒட்டி இருக்கிறதுக்கும் ஃபுல்லாக சீனி பாசி கொடுத்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக சீனி பாசி கொடுத்துட்டேன். அடுத்தது 2 லைன் செயின் போட போகிறேன், அதை ஒட்டியே க்ரீன் கலர் த்ரெட்டில். நீங்கள் இந்த மாதிரி டபுள் செயின் போடும் போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு அந்த செயினை ஒட்டியே போடணும். கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. நடுவில் கேப் இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். அதனால் நல்லா ஒட்டியே போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது இந்த பீடுக்கு நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அதில் ஜர்தோசி கொடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜர்தோசி கட் பண்ணி நடுவில் வந்து நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஜர்தோசி நடுவில் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபர்ன் ஸ்டிச் போட போகிறேன். ஃபர்ன் ஸ்டிச் போட்டு நடுவில் ஒரு பீடு வைக்க போகிறேன். பாருங்கள், ஃபர்ன் ஸ்டிச் வந்து ஏற்கனவே நான் டுட்டோரியல் போட்டிருக்கேன். அதை ஃபர்ன் ஸ்டிச் யூஸ் பண்ணி நிறைய ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கேன். அதை பேஸ் பண்ணி நிறைய டிசைனும் போட்டிருக்கேன். அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஃபர்ன் ஸ்டிச் வந்து நம்ம மேலேருந்து ஆரம்பிச்சிக்கணும். இங்கே லாக் செயின் போடாத பாருங்கள், அப்படியே டர்ன் பண்ணி ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இப்படி இழுத்துட்டு வரணும். அப்புறம் ஒரு லாக் செயின் போட்டு இந்த பக்கம் வந்து அதே மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இழுத்துட்டு வரணும். ஒரு லாக் செயின் போட்டு இந்த மாதிரி நம்ம எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 வந்து போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி நல்லா இழுத்துட்டு வரணும். இந்த ஃபர்ன் ஸ்டிச்சுக்கு வந்து நடுவில் அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் வந்து ஒன்று சேராமல் இருக்க நடுவில் ஒரு பீடு வந்து கொடுத்து நம்ம லாக் செயின் போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இங்கே ஒரு லாக் செயின் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து பீட் கொடுக்க போகிறேன். ஒரு பீட் கொடுத்து அப்படியே சிங்கிள் பீட் மெத்தடில் ஒரு எண்ணாட் போட்டுக்க வரேன். அந்த பீடை சுற்றியும் அப்படியே அழுத்தி பிடிச்சி அந்த த்ரெட்டை கொண்டு வந்து இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி அடியில் இழுத்து விட்டிங்க அப்படின்னா எண்ணாட் விழுந்துடும். நீங்கள் வந்து இந்த ஃபர்ன் ஸ்டிச் போடுற அந்த கேப் வந்து கரெக்டாக ஒவ்வொரு இன்ச்சு விட்டுருக்கேன். இந்த ஒவ்வொரு இன்ச்சு டேப்லேயோ ஸ்கேல்லையோ குறிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஸ்டிச் போடுங்க. நான் இப்போ வந்து சின்னதாக கொஞ்சம் மட்டும் நெக்லைனில் கொஞ்சம் மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். நான் ஃபுல்லாக நெக்லைன் போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ எண்டில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த பீட் வச்சு நீங்கள் லாக் செயின் போடும்போது இந்த மாதிரி நடுவில் அந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் நீங்கள் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாக் போடணும். சிங்கிள் பீட் மெத்தடில் லாக் போடணும். சிங்கிள் பீட் மெத்தடில் எப்படி லாக் போடுறது அப்படின்ட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அடுத்தது ஃபர்ன் ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒரு ஜர்கான் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். நடுவில் ஒரு ஜர்கான் ஸ்டோன் ஒட்டுறேன். அடியில் ஒட்டியிருக்கேன் இல்லையா, அந்த ரிங் வந்து நீங்கள் ஒட்டியும் போடலாம், ஸ்டிச்சும் பண்ணலாம். நான் வரப்போகிற வீடியோவில் வந்து இந்த மாதிரி ரிங்கு ஜர்கான் ஸ்டோன்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு நான் போடுறேன். இதில் வந்து ஃபர்ன் ஸ்டிச் போட்டாச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருந்தது, அதனால் ஒயிட் கலர் ஜரியில் சில்வர் கலர் ஜரியில் வந்து நான் அந்த ஒரு லைன் செயின் போட்டிருக்கேன். அடுத்தது பாருங்கள்,
இந்த ஜர்கான் ஸ்டோனு இந்த ரிங்லாம் வந்து நான் வந்து மேலே மட்டும் ஜர்கான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இந்த ரிங் வந்து நீடிலே ஸ்டிச் பண்ணி இந்த சிங்கிள் பீட் மெத்தடில் வந்து எண்ணாட் போட்டிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக எல்லாத்துக்கும் எண்ணாட் போடணுன்னு தேவையில்லை, சிங்கிள் பீட் மெத்தட்லேயே போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஆஃப் நெக் மட்டும் முடிச்சிருக்கேன். நடுவில் வந்து ஒரு பெண்டன் ஒர்க் ஏதாச்சும் வைக்கணும். அது வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.